ஹலோ மக்களே 494வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல லூஃபியோட பழைய ஸ்டோரியை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏசு லூஃபி எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா ஏசு வந்து லூஃபியை சேர்த்துக்கிடவே மாட்டுக்கான். அவனை ஃப்ரெண்ட்ஸாவே மாக்க மாட்டுக்கான் அவனை. ஆனா லூஃபி இருந்தாலும் ஏசு கூட சேரணும் நினைக்கிறான். என்னென்னமோ பண்ணி பார்க்கறான். ஆனா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுக்கு. கடைசியில ஒரு வழியா லூஃபி வந்து திரும்பி சேர்ந்துடலாம்னு நினைக்கிறான். ஆனா என்னன்னு பார்த்தா ஏசு தேடி வந்து காட்டோட எண்டுக்கே வந்துட்டான் அவன். அங்க வந்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஊர் இருக்கு. அங்க இருந்து 2 பேர் நடந்து வரானுங்க. இவ்வளவு காசு கிடைக்கும் நினைச்சு கூட பாக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வாரானுங்க அவனுங்க. இதை நம்ம கிராண்ட் லைன்ல கிடைச்ச பொக்கிஷன் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரானுங்க. நம்ம ஒரு லக்கிடா, நம்ம கடலுக்கே போகல. ஆனா இருந்தாலும் நம்ம இதுல கடலை நம்ம வந்து எடுத்த மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஏசு வந்து அங்க ஒளிஞ்சா நின்னுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லூஃபி தான் கட்டுறாங்க. என்ன இடண்டா இதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கான் லூஃபி. டாடான் ஃபேமிலி வந்து வாழ்ற இடத்துல வந்து நார்த் சைடு வந்து மவுண்ட் கார்னாவால வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான் லூஃபி. அந்த இடம் ஃபுல்லா ஸ்மோக்கி பிளேஸா தான் இருக்கு. ஏகப்பட்ட குப்பைகள் அங்க போட்டு வச்சிருக்காங்க. தேவையில்லாத குப்பையெல்லாம் அங்கதான் கிடக்கு. நிறைய பேர் அந்த சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்க வர செய்யறாங்க அவங்க. அந்த இடம் வந்து லாலஸ் ஏரியா. அதான் வந்து என்னன்னு பார்த்தா அந்த ஏரியாக்குள்ள ரூல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த ஏரியாவுக்கு பேரு கிரேட் டெர்மினல். பார்த்தா ஏகப்பட்ட கிரிமினல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் வசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. லூஃபி என்னன்னு பார்த்தா ஏசுன்னு சொல்லிட்டு குதிச்சு வாரான். ஏசு தேடிக்கிட்டே இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஏசோ அங்க இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு இடத்துல வந்து லூஃபி மண்டை மாட்டிக்கிருச்சு. ஏசு இங்க இருக்கானான்னு சொல்லிட்டு ஏசு எங்கடா இருக்க ஒளிஞ்சிருக்கியான்னு சொல்லிட்டு லூஃபியோ தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா இங்க என்னன்னு பார்த்தா ஏசு எவனையும் அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல இருந்து அப்பாடா இன்னைக்கு மதியானம் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாரானுங்க. இன்னொரு பக்கம் எது பொக்கிஷன் கிடைக்கான்னு சொல்லிட்டு அந்த ஜங்க் யார்டே தேடிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒருத்தனுக்கு ஒரு செயின் கிடைக்கி இது எனக்கு பொக்கிஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு எடுக்கான். பார்த்தா அதுக்குள்ளேயும் சண்டை போட ஆரம்பிச்சானுங்க அவனுக்கு. ஆளாளுக்கு ஒன்னு எடுக்கிறானுங்க. எடுத்து உள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. இதுல ஒரு பக்கம் அவங்களே எடுக்கிறாங்க. அவனுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி சண்டை போட்டு ஒன்னே திருடிட்டு போறானுங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கான். டேய் பொடியா வழியில வராதடா இல்ல கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வயசான வந்து லூஃபி கதையை முடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தர் துரத்தி வந்தோடனே அவன் வேகமா ஓடுறான். இங்க லூஃபியோ ஏச தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா ஏச தான் காணோம். ஆனா இங்க ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு பொக்கிஷத்தையே தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க இங்கே நடந்து வந்துகிட்டே இருக்கான். சடனா ஒரு வழியா ஏசையும் பார்த்துட்டான். டே ஏசு உனைய பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்பியும் பாக்குறான். பார்த்தா ஏசு வந்து காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான். ஏசு வந்துட்டு கத்துறான். சபோ நீ இருக்கியாடான்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். பார்த்தா இன்னொரு பையன் அங்க உட்காந்துருக்கான். ஏசு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்றான். பார்த்தா அங்க சபோன்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு 10 வயசு தான். அவன் ஏசோட ஃப்ரெண்டு. நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்றான். ஆல்ரெடி சில வேலையை நான் முடிச்சுட்டு தாண்டா வந்திருக்கேன்னு சொல்றான் அவன். நீனும் முடிச்சிட்டியா? நானும் முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அவனும் திருடிட்டு வந்திருக்கானுங்க. இவனும் திருடிட்டு வந்திருக்கானுங்க. ஏகப்பட்ட கேஷ சேர்த்து வச்சிருக்கானுங்க அவனுக்கு. மெயின் கேட்ல இருந்து திருடுன்னு சொல்றான் இவன். அப்படியா நீ என்னோட அதிக சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம ஏகப்பட்ட இடத்து காசை நம்ம சேர்த்து வைக்கிறோம். நம்ம வந்து இந்த பைரட் சேவிங்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கப்பலை ரெடி பண்ணி நம்ம யாருன்னு காட்டுறேன்னு சொல்றான் ஏஸ். இந்த ஈஸ்ட் ப்ளூல இருந்து நம்ம வெளியே போறோம். நம்ம ட்ரீம் நோக்கி போக போறோம்னு சொல்றான் சாபோ. பார்த்தா ஏசுக்கு பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்திருக்கான் ஆல்ரெடி. சீக்கிரம் மறைச்சிக்கிறேன்டா எவனுமே இதை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஆமாடா எல்லா காசையும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு பைரட் ஷிப்பை சேர்த்து வைக்கணும். 10 மில்லியனோ 100 மில்லியனோ நல்லபடியா சேர்த்து வைக்கணும்னு சொல்றான். பைரட் ஷிப்பான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நம்ம லூஃபி. காய்ஸ் நீங்க என்ன பைரட் ஷிப் வாங்க போறீங்க? நீங்க பைரட் ஆக போறீங்களா? நானும் பைரட் ஆக போறேன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். சபோவும் ஏசு ஷாக் ஆயிட்டானுங்க. சடனா பாஞ்சு கீழே வரானுங்க அவனுங்க. பாய முடுங்கடான்னு சொல்லிட்டு தலையிலே ஒரு போடு போடுறானுங்க அவனை. டே ஏசு நீ இவ்வளவு தூரம் ஓடி இவ்வளவு காலத்தை பார்த்துட்டு வரோன்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் லூஃபி. பார்த்தா லூஃபியை கெட்டி வச்சிட்டானுங்க அவனுங்க. இவன் தான் லூஃபியாடா, இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சபோ கட்டுக்கிட்டு இருக்கான். என்னைய பத்தி நீ இவன்ட்டு எல்லாம் சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டே நீ ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்குறேன்னு சொன்னடா, நீ ஒரு முட்டாள்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி பேசுறானுங்க. ஆனா லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பேசுறத பார்த்துட்டு. டெய்லி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் வரான். இவ்வளவு காலம் ரூட்டை கண்டுபிடிச்சு வருவான்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்றான் ஏசு. ஏசுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. நம்மளும் நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு லூஃபி என்ஜாய் பண்றான். டே நீலாம் எங்க ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லிருக்கான் சபோ. உங்களோட பேர் என்னன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காம சபோன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். டே வாய முடுறா. டே இவன் ரொம்ப பேசுறான்னு சொல்றான் சபோ. இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்மளோட சீக்கிரட் இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால நம்ம ஆட்டத்தை ஆடிட வேண்டியதான். இவனை கொன்றுவான்னு சொல்றானுங்க அவனுங்க. கொன்றாதீங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். என்னை விட்டுருங்கடான்னு சொல்றான் அவன். வாய முடுறானுங்க. வாடா இவனை சீக்கிரம் கொல்லுன்னு சொல்றான் ஏசு. டே சபோ இவனை கொல்லான்னு சொல்றான் அவன். நான் கொல்லணுமா? டே இது வரைக்கும் நான் கொன்னதே கிடையாது சொல்றான் ஏசு. நான் இது வரைக்கும் அவனையும் கொன்னது கிடையாது சொல்லிட்டு அவனுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சாங்க. என்னை தண்ணியில எதுவும் போட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்திக்கிட்டு இருக்கான். சரிடா இவனை தண்ணியில தூக்கி போட்டுன்னு சொல்றாங்க. சரி இவன் இதுக்கிட்ட தண்ணியை பத்தி சொல்றான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். இவன் ஒரு முட்டாள்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னை காப்பத்துக்கு சொல்லி லூஃபியோ கத்துறான். வாய முடுங்கடான்னு சொல்லிட்டு ஏசோ ஒரு பக்கம் கத்துறான். என்னை கொன்றாதீங்க சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். டே ஏதோ ஒரு சத்தம் காட்டுக்குள்ள வருது சொல்றானுங்க அவனுக்கு. எவனை இங்க வாராங்கடா, இவனை இங்க இருந்து ஃப்ரீ பண்ணி விடுவோன்னு சொல்லிட்டு ஏசு சபவும் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இல்ல நம்ம ட்ரெஷரை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. பார்த்தா உள்ள இருந்து ஒரு 3 பேர் வாரானுங்க. டேய் ஏசு சபோ இங்க தானடா இருப்பானுங்க, அவனை தாண்டா நம்ம தேடி போகணும், ஏகப்பட்ட பிரச்சனை அவனுங்க தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு சொல்றான். அவனுங்க தான் வந்து ப்ளூ ஜாம் பைரட்ஸ், நம்மளோட பணத்தை தேடிட்டு போயிட்டானுங்க அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பாஸ் காடை டவுன் பண்ண நேரத்துல வந்து அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டானுங்கன்னு சொல்றான். அவன் அடிபட்டவன், நம்மளோட பணத்துல இவனுக்கு திருட முடியாதுடா, நம்ம யாருன்னு காட்டுவோம், இவனை கொன்றுவோன்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. இங்கன்னு பார்த்தா லூஃபி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சடனா லூஃபி காணா போயிட்டான். ஏன் வச்சிருக்கிறது உண்மையான சோடா, நம்ம என்னடா பண்ணு சொல்லிட்டு சபம் முழிக்கிறான். சண்டை போடுவோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனை பாக்கலே பயங்கரமா இருக்கான்டா, இவன் நம்ம கதையை முடிச்சுடான்னு சொல்லிட்டு சபோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இவன் நிறைய பேரை கொன்றதே நான் பாத்துருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் சபோ. சடனா சபவும் ஏசும் அப்படி ஒளிய பாக்குறாங்க, சுத்தி பாக்குறாங்க. நம்ம லூஃபி ஆளக்கானோம். பார்த்தா லூஃபி அவனை கேப்சர் பண்ணிட்டானுங்க. டே நீ விடுடா விடுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா லூஃபி மாட்டிக்கிட்டான் அவங்கள்ட்ட. இவன் ஏன்டா பொடியன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏசினே காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு லூஃபியோ கத்துறான். இவன் ஏன்டா என் பேரை சொன்னான்னு சொல்லிட்டு ஏசோ ஷாக்ல சாஞ்சிட்டான். ஏச தெரியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா தெரியும்னு சொல்றான் லூஃபி. ஆமா அவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம, ஆனா அவன் என்னை கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு தான் சொல்றான் லூஃபி. ஏசு வந்து உனக்கு தெரியும்னா அவன் எங்களோட பணத்தை தேடிட்டான், அது எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. லூஃபிக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். உன் வாழ்க்கையில ஒரு தடையாச்சும் வாயை மூடிட்டு இருடான்னு சொல்லிட்டு ஏசு பேசிக்கிட்டு இருக்கான். லூஃபி அமைதியாவே இருக்கான், எதுவுமே பேச மாட்டேக்கான். டே ஏதாச்சும் சொல்லுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு லூஃபி பொய் சொல்றான். டே பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானுங்க. அப்படியா உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். அவன் உனக்கு ஞாபகத்தை நான் வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபியை பிடிச்சி தூக்கிட்டு போறானுங்க. டே என்னை விடுங்கடா விடுங்கடான்னு சொல்லி லூஃபி கத்துறான். லூஃபியை கடத்திட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு சபை கட்டுக்கிட்டு இருக்கான். பொக்கிஷத்தை வேற மேலதான் ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. என்ன பண்றானோ இன்னும் புரியல. இங்க லூஃபியை கெட்டி வச்சிட்டானுங்க. நான் சொல்லலாம் மாட்டேன்டா, நான் சொல்ல மாட்டேன்டான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. சுத்தி எழுத்திக்கு ஒரு அடி அடிக்கிறானுங்க லூஃபியை துண்டு துண்டு ஆக்கிட்டானுங்க. ஆனா லூஃபி இருந்தாலும் எஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டே நீ என்ன அடிச்சாலும் எனக்கு ஒண்ணு ஆகாதுடா, நான் கம்மு ஃப்ரூட்டை சாப்பிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. டெவில் ஃப்ரூட்டான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. என் கையில கிளவுஸ் கொடுங்கடான்னு சொல்லி கேக்குறாங்க. சரின்னு சொல்றாங்க. இங்க ஒரு பக்கம் சபோவும் ஏசியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க அங்க இருக்க பணத்தை மட்டும் எடுக்கிறானுங்க. லூஃபி இங்க இருக்க இடத்த சொல்றதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் இடத்த மாத்தணும்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சடனா பார்த்தா அங்க இருக்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அவங்க. இங்க என்னன்னு பார்த்தா அந்த ப்ளூ ஜம்ப் பைரட் கேப்டன் வந்து கையில ஒரு கிளவுஸ் மாட்டுறான். ஃபுல்லா முள்ளா இருக்கு. டே அவனுக்கு இருக்க இடத்த சொல்லிரு, உன் கதையை முடிச்சிருவேன், உன்னை சொல்ல வைக்கிறேன்னு சொல்றான். அவன் பார்த்தா லூஃபி ஆட விட்டு அடி அடி நடிக்கிறானுங்க. லூஃபி ரத்த வெள்ளத்துல செதறுதான். டே செத்துறாதடா, ஒழுங்கு மரியாதையே சொல்லிருன்னு சொல்லிட்டு லூஃபிட்ட கேக்குறாங்க. ரத்தமும் ஓடிது. லூஃபிக்கு அழுவெல்லாம் வருது. டே எனக்கு அழுவதுடா, எனக்கு ரத்தம் வருதுன்னு சொல்லி லூஃபி கத்துறான். பார்த்தா அடி அடி நடிக்கிறான். டே ஏசு சபோ எங்க இருக்கான்னு சொல்லுன்னு சொல்றான். கேட்டுக்கிட்டே இருக்கான். இங்க ஏசு சபோவை பத்தி ஒருத்தண்டே கேக்குறானுங்க. அவனுக்கு தாண்டா ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கணும் அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்கடா, அவனுங்க வேற லெவலான ஆளுன்னு சொல்றாங்க. ஆனா அவனுங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனுக்கு எங்க போனானுங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அங்க உள்ளவங்களே இவனுங்களை கொல்ல வராங்க. ஒரு பக்கம் என்ன பார்த்தா சபோ வேகமா வரான். கண்டிப்பா நேரத்துக்கு லூஃபி நம்ம ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சபோ முழிக்கிறான். சடனா ஷாக்கும் ஆகுறான். அப்பாடா எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சாச்சுப்பா, நம்ம ட்ரெஷர் எல்லாம் காப்பாத்தப்பட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஏசோ சந்தோஷப்படுறான். லூஃபி சடனா ஞாபகத்துக்கு வருதான் அவனுக்கு. பார்த்தா சபோ ஜெட்டு மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏசுன்னு சொல்லிட்டு கத்துறான். அவனுக்கு நம்ம காசை தேடி வந்துட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏசோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் நம்மளை தாண்டா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சபோ கத்துறான். என்னடா சொல்ல வரன்னு சொல்லிட்டு ஏசு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இன்ன வரைக்கும் அந்த லூஃபி நம்மளை பத்தி சொல்லவே இல்லடா, அவனுக்கு எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும், அழுவு சத்தம் தான் கேக்குது, ஆனா இன்ன வரைக்கும் அவன் எதுவும் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஏசு டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே ஒரு பைரட் ஷிப்பை கட்டுறாங்க. கிரேட் டெர்மினல் பக்கத்துல கோ ஆஃப் பைரட்ஸ்னு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இவ்வளவு லேட் ஆகுது, இன்னைக்கு யாரடா சார்ஜ் எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கேப்டன் ப்ளூ ஜாம் தான் சார் சார்ஜ் எடுத்திருக்காங்க, அவன் பேரு போர்ச்சமேன்னு சொல்றானுங்க. அவனுக்கு இருட்ட போது இவனுக்கு இன்னும் ஏன்டா இன்னும் வரல, நான் சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும், எனக்கு காசு தேவைப்படுதுன்னு சொல்றான். யாரையாச்சும் கொண்டுட்டு காசு எடுக்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. லூஃபி அடி அடின்னு அடிக்கிறான். ஆனா லூஃபி எதுவுமே பேச மாட்டேக்கான். போர்ச்சமே விட்டுருங்க, இவனை அடிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சொல்றாங்க. ரத்த வெள்ளத்துல லூஃபி மிதக்கான். ஆனா அவன் லூஃபி எதுவுமே பேச மாட்டேக்கான். இது ரொம்ப மோசமா இருக்கு, அந்த பையனை விட்டுறாமான்னு சொல்லி கேக்குறான். கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்றான். அவனால பார்த்தா அவனால அடிச்சு பறக்கூடுதான். ஆல்ரெடி டைம் லேட் ஆயிருச்சுடா, நம்ம இந்த காசு போய் கொடுக்கலன்னா நம்ம கதையை முடிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். டே இந்த பொடியனை ஏன்டா இந்த அடி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளூ ஜம்ப் பைரட்ஸ்ல ஒரு மெம்பர்டா, அவன் தாண்டா இந்த அடி அடிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. வெளியிருக்க ஆளுகள்லாம் டெட் பாடி கூட இங்க இருந்து போவாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. லூஃபி அடி அடி அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனா லூஃபி எதுவுமே பேச மாட்டேக்கான். பொடிய நீ என்னடா சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விடுறானுங்க. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான் லூஃபி. டென்ஷன் ஆயிட்டான் அவன். அப்படியாடா விஷயம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா என்னன்னு பார்த்தா ஸ்வோட தூக்கிட்டு வரான் அவன். சரி நீ சாகுன்னு சொல்லிட்டு ஸ்வோட தூக்கிட்டு ஒரு போடு போட போறாங்க. அதுக்குள்ள ஏசு சபவும் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. பாஞ்சு உள்ள இறங்கிட்டானுங்க அவனுங்க. விடுடான்னு சொல்லிட்டு வேற லெவலா வரானுங்க. அதோட எபிசோட் இது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.